எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரொடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸில் நம்ம 11வது வார பாடத்தில் 3வது லெக்சர் இது. ஏற்கனவே 2 லெக்சர் முடிச்சிட்டோம். முதல் லெக்சரில் டெஃபினிஷன், நொட்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம், ஒரு சில எடுத்துக்காட்டும். 2வது லெக்சரில் இன்ஃபினிடெசிமல் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸு, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ 3வது லெக்சரில் நம்ம கோல்மோக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ரீகேப் மாதிரி நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத காமிச்சிடுறேன். சிடிஎம்சி டெஃபினிஷன், அதுக்கப்புறம் நொட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சோஜான் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 3 எடுத்துக்காட்டு பார்த்துருக்குறோம். இது 1, இது 2வது எடுத்துக்காட்டு, இது 3வது எடுத்துக்காட்டு. இந்த 3 எடுத்துக்காட்டையுமே 2வது லெக்சர்லேயும் அந்த கியூ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு திருப்பி வந்தோம். இதே 3 எக்ஸாம்பிள். அப்புறம் சாப்மன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன்னா என்னன்னு சொன்னோம். இதுக்கும் அந்த டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் இருக்க சாப்மன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷனுக்கு என்ன வித்தியாசங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் எப்படி டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் பி மேட்ரிக்ஸோ, ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸோ, அதே மாதிரி இந்த டைம் ஹோமோஜினஸ் சிடிஎம்சி மாடலில் இந்த கியூ மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கியூ மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதனுடைய எலிமெண்ட் என்ன, அந்த எலிமெண்ட்டுக்கும் அந்த சோஜான் டைமோட அந்த ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். டெரிவேஷன் எல்லாம் முடித்து அந்த கியூ மேட்ரிக்ஸு அந்த எலிமெண்ட் என்னென்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டேட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம டிடிஎம்சியில் பி மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸை வச்சுட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்ஸ் அது டிரான்ஷியண்ட்டாக, ரெக்கரண்ட்டாக, இல்லை ரெக்கரண்ட் ஆனதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக, நல் ரெக்கரண்ட்டாக, அதே மாதிரி இங்கேயும் கியூ மேட்ரிக்ஸ் வழியாக அந்த எலிமெண்ட்டை வச்சுட்டு இது ரெக்கரண்ட்டாக, டிரான்ஷியண்ட்டாக, இல்லை ரெக்கரண்ட்டாக இருந்தால் அது பாசிட்டிவ் ரெக்கரண்ட்டாக, நல் ரெக்கரண்ட்டாக. கான்செப்ட் வாய்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அது டிஸ்க்ரீட் டைமு, இது கண்டினியூஸ் டைம், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே மார்க்கோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெண்டுமே டைம் ஹோமோஜினியஸ். அப்புறம் அப்சார்விங் ஸ்டேட்னா என்ன, அதுக்கப்புறம் இதில் பீரியாட் செட்டிங்கிற கான்செப்ட் கிடையாது, ஆனால் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் அது இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கோ செயின் எப்போ இர்ரெடியூசிபிள் மார்க்கோ செயின் சொல்லலாம், எப்போ எர்காடிக்குன்னு சொல்லலாம். இதுவும் அதே மாதிரி நம்ம டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் பார்த்துருக்கோம், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு அந்த ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள் வழியாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதோட 2 லெக்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 3வது லெக்சருக்கு போகிறோம். 3வது லெக்சரு கோல்மோக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிக்க போகிறோம். கோல்மோக்ரோ ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா இதில் நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன், இன்னொன்று பேக்வேர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். அதனால் நான் ஜென்ரலாக டைட்டில் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரெண்டுமே பார்க்க போகிறோம். இதனுடைய டெரைவேஷன் நான் ஃபுல்லாக டெரைவ் பண்ண போகிறதில்ல, ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை வச்சு அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். லெட் எக்ஸ் ஆஃப் டி greater or equal to 0 be a continuous time Markov chain with state space capital S. அதாவது ஒரு டைம் ஹோமோஜினியஸ் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினை எடுத்துக்கிறோம். அது எக்ஸ் ஆஃப் டி, அதனுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் கேபிட்டல் எஸ். இன் ஜென்ரலாக இல்லாமல் நான் பேராமீட்டர் ஸ்பேஸ் 0 to இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிட்டேன். டி greater or equal to 0 ஜென்ரலாக கூட வச்சுக்கலாம். இதனுடைய டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி சாப்மன் கோல்மோக்ரோ ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னது? பிஐஜே ஆஃப் டி ப்ளஸ் எஸ். பிஐஜே ஆஃப் டி ப்ளஸ் எஸ்ன்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. சிஸ்டம் ஸ்டேட் ஐயில் டைம் 0ல் இருக்குது, டைம் டி ப்ளஸ் எஸ்ஸில் ஸ்டேட் ஜேயில் இருக்குது. ஸோ அதனுடைய டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிஐஜே ஆஃப் டி ப்ளஸ் எஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா k belonging to capital S, kங்கிறது any state, p I to k of t, p k to j
k to j of small s. இந்த ரெண்டும் tயும் sம் greater than or equal to 0. tயும் sம் greater than or equal to 0. k வந்து ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்க எலிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டம் ஐலேருந்து ஜேக்கு 0 to t + s டைமில் போகுதுன்னா ஐலேருந்து கேக்கு போகுது ஒரு t டைம் பாயிண்டில், அப்புறம் கேலேருந்து ஜேக்கு s டைம் பாயிண்டில் போகுது. இது வந்து டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுதலாம். அதனால் பிரேக் பண்ணி எழுதிக்கலாம். 2 ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா இண்டிபெண்ட்டு. அப்புறம் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் கே. ஸோ இதில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் இந்த ஈக்குவேஷனையே differentiate with respect to small s. அப்போனா என்ன பண்ணிக்கணும்னா டீயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, எஸ்ஸை மட்டும் வேரியபிளாக நினச்சிட்டு அதுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதனால் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் தான். டெரிவேட்டிவ் ஆஃப் pij ஆஃப் t + s with respect to s. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ஸுங்கிற டேர்ம் வந்து 2வது இடத்துல தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா a belonging to s pik small t இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் kj of s with respect to s. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா letting small s tends to 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்ஃபினிட்டெசிமல் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணமோ அதுவும் ஒரு வேரியபிளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அதாவது ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த வேரியபிள் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் டென்ஸ் டு 0ன்னு பண்ணால் அதுதான் ரேட். ஸோ இப்போ நான் அந்த கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன ஆகிடும்னா pij டெரிவேட்டிவ் ஆஃப் s டெரிவேட்டிவ் ஆஃப் t சாரி pij derivative of t. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து k belonging to s pik of t. இந்த 2வது டேர்ம் எல்லாமே என்ன ஆகிடும்னா qkj ஆகிடும். இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டை நான் இங்கே எழுதிக்கிறேன். i, j belonging to s. நிறைய ஈக்குவேஷன் வரும். ஏன்னா அந்த pij வந்து ஒரு மேட்ரிக்ஸில் p மேட்ரிக்ஸ்னு எழுதியிருப்போம். ஸோ இப்போ i, j belonging to s. ஸோ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா இந்த p மேட்ரிக்ஸை வந்து p of tங்கிற மேட்ரிக்ஸு எலிமெண்ட் வந்து pij of t. அப்போ இதையும் அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பண்ணோன்னா இது என்ன ஆகிடும்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் p dash of t இது ஒரு மேட்ரிக்ஸு. அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்படி தான் அர்த்தம். p dash of tனா ஒரு மேட்ரிக்ஸு, அதனுடைய எலிமெண்ட் எல்லாமே டெரிவேட்டிவ் ஆஃப் pij of t. தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நீங்கள் அதை, இது வந்து எலிமெண்ட்டு, இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து p of t டைம்ஸ் q மேட்ரிக்ஸ். இந்த q மேட்ரிக்ஸுங்கிறது இன்ஃபினிட்டெசிமல் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை டெரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா இது இந்த கவர்னிங் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து கவர்னிங் ஈக்குவேஷன் p dash of t is equal to p of t times q. இது வந்து டெரிவேட்டிவ், அதனால் ஒரு இனிஷியல் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வித் என்ன இனிஷியல் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். pij of 0 வந்து 1 i is equal to jக்கு, மீதி எல்லாத்துக்கும் 0. அதனால் இதையுமே நீங்கள் எழுதணுன்னா p of 0ங்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும்னா ஒரு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ், டைம் t equal to 0ல் போட்டிங்கன்னா p of tயில் p of tங்கிறது மேட்ரிக்ஸு, அதில் t equal to 0 போட்டிங்கன்னா அதாவது என்ன அர்த்தம்னா pij of 0 that is equal to 1 if I is equal to j, that is equal to 0 for I is not equal to j. So இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் த இனிஷியல் கண்டிஷனில் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த வர்ற ஆன்சர் வந்து ட்ரான்சிஷன் ப்ராபர்ட்டி. இந்த ஈக்குவேஷனை
சால்வ் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை இந்த இனிஷியல் கண்டிஷனோட சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அதுதான் பிஐஜே ஆஃப் டி. மேட்ரிக்ஸில் வந்து பி ஆஃப் டி. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து p dash of t is equal to p of t times q. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணாமல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பண்ணிவிட்டு லெட்டிங் ஸ்மால் டி டென்ஸ் டு ஜீரோன்னு பண்ணி வர்ற ஆன்சர் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வரும்னா p dash of t is equal to q times p of t அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் போய் முடியும். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து பேக்வேர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். பொதுவாக அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து கோல்மோக்ரோ ஈக்குவேஷன்ஸ். இந்த Q முதல்ல வந்து P of T மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து பேக்வேர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். P of T வந்து Q ரெண்டாவது இடத்துல வந்ததுன்னா அது வந்து ஃபார்வர்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்குது. எப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெரிவேட்டிவ். அப்படி என்ன ஆகுன்னா இந்த கவர்னிங் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் டீயை வந்து ஜீரோலேருந்து டீக்கு போகிறது வந்து டைரெக்டாக டீக்கு முன்னாடி ஒரு எப்சிலான் டைம் எடுத்துகிட்டு ஒரு டி மைனஸ் எப்சிலானுக்கும் டீக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத தனியாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் வரும். ஜீரோலேருந்து முதல்ல ஒரு எப்சிலான் டைம் பண்ணிவிட்டு அங்கேருந்து டீக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்னொரு ஈக்குவேஷனை கொடுக்கும். அதுதான் வித்தியாசம். இந்த கோல்மோக்ரோ ஃபார்வர்டு ஈக்குவேஷனும் பேக்வேர்டு ஈக்குவேஷனும் அதுதான் வித்தியாசம். நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக தெரியணும்னு தேவையில்லை இப்போதைக்கு. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை இந்த இனிஷியல் கண்டிஷனோட சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபார்வர்டு ஈக்குவேஷன், ஃபார்வர்டு கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே இனிஷியல் கண்டிஷன் P of 0 is equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்வேர்டு ஈக்குவேஷன். நீங்கள் பேக்வேர்டு ஈக்குவேஷன் எழுதினாலும் ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதினாலும் ஃபைனலாக வர்ற ஆன்சர் ஒன்று தான். இன் ஜென்ரல் நம்ம எப்போவுமே எழுதுறது வந்து ஃபார்வர்டு ஈக்குவேஷன். அந்த ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதுறது வந்து ஈஸி. எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிற மாதிரி வரும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெட் ரேட்டுங்கிற மாதிரி வரும். முதல்ல இன்புட் ரேட்டு அப்புறம் மைனஸ் அவுட்புட் ரேட்டு, அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா அதான் நெட் ரேட். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதுறது ஈஸி. நான் உங்களுக்கு எப்படி ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லித்தரேன் ஒரு எடுத்துக்காட்டு வரும்போது. இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்வர்டு கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இப்போ எப்படி ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியில் ஃபார்வர்டு ஈக்குவேஷன் பேக்வேர்டு ஈக்குவேஷன் வருதோ அதே மாதிரி உங்களால் unconditional probability pi j of t, probability that x of t is equal to j belonging to s, p greater than or equal to 0. இது வந்து unconditional probability pi j of t. இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு வெக்டார் ஃபார்ம் பண்ணலாம். pi of tங்கிற வெக்டார் வந்து அதனுடைய எலிமெண்ட் வந்து pi j of t. எப்படி pij வச்சுட்டு ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த அன்கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டியை வச்சுட்டு உங்களால் ஒரு வெக்டார் பண்ண முடியும். அந்த வெக்டார் வந்து பை ஆஃப் டி. இப்போ எப்படி ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் பேக்வேர்டு ஈக்குவேஷன் வருதோ அதே மாதிரி இதுக்கும் எழுதலாம். எப்படின்னா பை டேஷ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டி டைம்ஸ் கியூ. இது வந்து ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். Pi dash of t is equal to q times pi of t. இது வந்து பேக்வேர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். நீங்கள் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிலையும் சொல்லலாம், அதை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும் சொல்லலாம், அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் சொல்லலாம். இதுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேறு. இதுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து பை ஆஃப் 0, அதுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து பி ஆஃப் 0. ஸோ எதனாலும் நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனோட இனிஷியல் கண்டிஷனோட சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வழியாக ஒரு 2 ஸ்டேட் மாடல் வழியாக இந்த ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிக்க போகிறோம்.
முதல் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 1 டூ ஸ்டேட் மாடல். டூ ஸ்டேட் மாடல் தான் எப்போவுமே ஈஸி படிக்கிறது. டூ ஸ்டேட் சிடிஎம்சி மாடல். ஏன் மாடல்னு சொல்கிறோன்னா ஃபிசிக்கலாக ஒரு சிஸ்டம் வந்து டைனமிக்காக வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ் நாலேஜ் வழியாக ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மாடல் பண்ணி அது வழியாக நம்ம அதை ஸ்டடி பண்ணுறோம். அதனால் இது பேர் வந்து சிடிஎம்சி மாடல். சிஸ்டம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் 1 சொன்ன இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன். ஒரு சிஸ்டத்தில் ஒரே ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட்டு ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆனதுக்கப்புறமா அது ரிப்பேர் ஆகலாம். 2 டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்று வந்து ஃபெயில் ஆகிற டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரிப்பேரு. அந்த ரிப்பேரோட டைமும் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பேராமீட்டர் மியூ. ஸோ 2 பேராமீட்டரும் லாம்டா அண்ட் மியூ. இந்த 2 பேராமீட்டரும் ரேட்டு. இதுதான் அந்த கியூ மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸு. ஸோ இந்த கியூ மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸு. ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0 1. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு 0, அதுக்கப்புறம் 1. அதனால் நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். சப்போஸ் நான் 1 0ன்னு எழுதியிருந்தேன்னா அதே மாதிரி வரும். ஸோ நம்ம எப்படி ஸ்டேட்ஸை ஆர்டர் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் கியூ மேட்ரிக்ஸ் எழுதணும். அதே ஆர்டரில் நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எல்லாம் எழுதணும். அதனால் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ் என்னன்னு தெரியணும். அதனுடைய ஸ்டேட் ஸ்பேஸை நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கணும். நான் வந்து 0 1ன்னு எழுதியிருக்கேன். அப்போனா அதுக்கு அதே மாடலில் தான் நம்ம டயக்ராம் போடணும். இந்த டயக்ராம் இருக்குது. 0லேருந்து ஸ்டேட் 1க்கு போகிறது மியூ, 1லேருந்து ஸ்டேட் 0க்கு வர்றது லாம்டா. இதை நான் மாற்றி கூட டயக்ராம் போட்டுக்கலாம். 1 0ன்னு போட்டுட்டு 1லேருந்து 0க்கு போகிறத வந்து லாம்டா, 0லேருந்து 1க்கு வர்றது மியூன்னு போட்டுக்கு. நீங்கள் எப்படினாலும் இந்த டயக்ராமை புரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து 0 1, சிடிஎம்சி மாடல் வந்து எக்ஸ் ஆஃப் டி. இப்போ இதே எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்துக்கிறேன். இதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன். அதனால் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு படத்தை போட்டுடுறேன். 0 1, 0லேருந்து 1 வர்றது வந்து ரிப்பேர் ஆகி முடிகிறது. ரிப்பேர் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ. 1லேருந்து 0 வருது வந்து சிஸ்டம் அப் ஸ்டேட்லேருந்து டவுனுக்கு போகிறது. அதனால் ஃபெயிலியர் ரேட் வந்து லாம்டா. ஸோ அதனால் இந்த கியூ மேட்ரிக்ஸ் வந்து 0 1 0 1, 0 to 1 வந்து மியூ. அதனால் இந்த ரேட் வந்து மைனஸ் மியூ. 1 to 0 வந்து லாம்டா. அதனால் இது மைனஸ் லாம்டா. இந்த ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ் வந்து எக்ஸ் ஆஃப் டி வித் ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து கேபிட்டல் எஸ் 0 and 1. உங்களுக்கு தெரியணும் எக்ஸ் ஆஃப் டி டினோட்ஸ் வாட்? system state at time. x of t வந்து ஒரு random variable. அந்த random variableோட வேல்யூ வந்து system state வந்து நான் அப்பாக இருந்துச்சுன்னா 1 பேர் வச்சுருக்கேன், டவுனாக இருந்துச்சுன்னா 0 வச்சுருக்கேன். இது வந்து அப் ஸ்டேட்டு, இது வந்து டவுன் ஸ்டேட். இப்போது இதனுடைய டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நீங்கள் ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதலாம், இல்லைன்னா பேக்வேர்டு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்வர்டு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஃபார்வர்டு கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் என்னன்னா p dash of t is equal to p of t times q. q மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இதில் வந்து p of tங்கிறது வந்து p00 of t, p01 of t, p10 of t, 11 of t. இதான் 2x2 மேட்ரிக்ஸ். ஏன்னா 2 ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு 0, ரெண்டாவது ஸ்டேட்டு 1. அதனால் 0 to இப்படி கூட சைடில் எழுதி வச்சுக்கலாம், உங்களுக்கு மறக்காது. 0 to 0, 0 to 1, அப்புறம் 1 to 0, 1 to 1. இப்போது இந்த நான் எழுதின ஈக்குவேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? p00
dash t p01 dash t p10 dash t p11 dash t that is equal to இங்கே வந்து p00 of t p01 of t p10 of t p11 of t டைம்ஸ் Q மேட்ரிக்ஸ். Q மேட்ரிக்ஸ் வந்து இடம் கம்மியாக இருக்குது, மைனஸ் மியூ மியூ லேம்டா மைனஸ் லேம்டா மேட்ரிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க, மேலே எழுதியிருக்கேன் அதே தான். இப்போது இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எழுதலாம். ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன, முதல்ல வந்து p00 dash t that is equal to, அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் மியூ டைம்ஸ் p00 of t, அதுக்கப்புறம் ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் p01 of t. இது வந்து முதல் இக்குவேஷன். இதே மாதிரி p01 dash t that is equal to என்ன வரும், மியூ டைம்ஸ் p00 of t, அதுக்கப்புறம் மைனஸ் லேம்டா டைம்ஸ் p01 of t. ரெண்டு இக்குவேஷன் எழுதிட்டோம். இதே மாதிரி ரெண்டாவது ரோவுக்கு எழுதினீங்கன்னா p10 dash t p11 dash t அந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதலாம். இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனோட முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்தால இருக்க ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதலாம். அடுத்த பேஜில் எழுதுகிறேன் p10 dash t that is equal to p10 dash t that is equal to இதில் போட்டிங்கன்னா மைனஸ் மியூ டைம்ஸ் p10 of t, அதுக்கப்புறம் ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் என்னது p11 of t. அதே மாதிரி நான் லாஸ்ட் ஈக்குவேஷன் 11 dash t that is equal to மியூ டைம்ஸ் p10 of t மைனஸ் லேம்டா டைம்ஸ் p11 of t. நீங்கள் எழுதின ஈக்குவேஷன் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது ஈஸி. எப்படின்னா, இந்த மொதல் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த மொதல் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், p00 dash of t p01 dash of t. ஜீரோலேருந்து சிஸ்டம் ஸ்டேட் ஜீரோவுக்கு போகிறது, ஜீரோலேருந்து ஒன்றுக்கு போகிறது, அந்த ப்ராபபிலிட்டியோட டெரிவேட்டிவ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்டேட்லேருந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகலாமோ அந்த ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1. ஆனால் அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 1 வந்து 0. ஸோ அதனால் இந்த முதல் ரெண்டு ஈக்குவேஷனை கூட்டினீங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 0. ரைட் ஹேண்ட் சைடும் கூட்டினீங்கன்னா 0 வருதான்னு பாருங்கள். அப்படி கூட்டினா 0 வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட் சைடில் கூட்டிங்க, மைனஸ் மியூ ப்ளஸ் மியூ கேன்சல் ஆகிடுமா, ப்ளஸ் லேம்டா மைனஸ் லேம்டா கேன்சல் ஆகிடும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடும் 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 எதனாலன்னா சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வித் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவும் சம்மேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டெரிவேட்டிவை வெளியில் எடுத்துகிட்டு சம்மேஷனை உள்ளே போட்டிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 வந்து 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடும் 0. இதே மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அதே மாதிரி சிஸ்டம் 1லேருந்து 0க்கு போகிறது, 1லேருந்து 1க்கு போகிறது, அந்த ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா 1, டெரிவேட்டிவ் ஆஃப் 1 வந்து 0, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிங்கனாலும் 0 தான். இது ஒரு வழி. இன்னொன்று, எப்படி ஃபார்வர்டு ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா, அதாவது இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷனை சொல்கிறேன் பாருங்கள். சிஸ்டம் வந்து 1ல் இருக்குது அப்படின்னா, சிஸ்டம் 0லேருந்து இந்த ரேட்டில் 1க்கு வரலாம், இல்லைன்னா இந்த ரேட்டில் எங்கேயும் போகாமல் இருக்கலாம். ஸோ சிஸ்டம் 1க்கு ஈக்குவேஷன் எழுதும்போது சிஸ்டம் 0லேருந்து இந்த ரேட்டில் 1க்கு வரலாம், இல்லைன்னா
இந்த ஒன்றாவது ஸ்டேட்லேருந்து இந்த ரேட்டில் போகாமல் இருக்கலாம். அப்படின்னா இது வந்து அவுட் ரேட்டு, இது வந்து இன்கமிங் ரேட்டு. அதனால் இன்கமிங் ரேட் எழுதும்போது ப்ளஸ் போட்டு எங்கேருந்து வருதோ, ஸ்டேட் 0லேருந்து வருதுங்கிறதுனால மியூ ரேட்டில் வருது, மைனஸ் லாம்டாங்கிற ரேட்டில் 1லேருந்து போகலை மைனஸ். ஸோ இன்கமிங் ரேட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சைனு, அவுட் கோயிங் ரேட்டுக்கு வந்து மைனஸ் சைனு. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த நெட் ரேட், இன்கமிங் ரேட் மைனஸ் அவுட் கோயிங் ரேட், அதான் நெட் ரேட்டு, அதான் ரேட் ஆஃப் சேஞ்சு. அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் சிஸ்டம் பீயிங் இந்த ஸ்டேட் 1. இனிஷியல் ஸ்டேட் வந்து கவனிக்க தேவையில்லை. இந்த இனிஷியல் ஸ்டேட் 1ங்கிறத வந்து இங்கே ஈக்குவேஷன் கவனிக்க தேவையில்லை. வெறுமனை எண்டிங் ஸ்டேட் 1 வச்சு தான் அந்த ஈக்குவேஷன் எழுதணும். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரலாம். இந்த 1 0 வச்சுட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இனிஷியல் ஸ்டேட் 1 வந்து தேவையே கிடையாது. இதில் இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது இனிஷியல் ஸ்டேட் 1ஓடைய ரோலே கிடையாது. ஃபைனலாக டைம் டீயில் ஸ்டேட் 1ல் இருக்குது, இங்கே வந்து ஃபைனலாக டைம் டீயில் ஸ்டேட் 0ல் இருக்குது, ஃபைனலாக டீயில் வந்து 1ல் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து நான் ஸ்டேட் 1க்குரிய ஈக்குவேஷன். இப்படி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியில் வச்சு எழுதுறதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் வந்து அன்கண்டிஷனலில் சொல்லித்தரேன், அது ஈஸி. mu lambda. So pi dash of t is equal to pi of t times q. இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ ஸ்டேட் 0க்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். pi 0 dash of t that is equal to, இதை நான் ஃபில் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸ்டேட் 0க்கு நான் அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்வேர்டு கோல்முக்ரோ ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ pi 0 of t that is equal to, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஹேப்பனிங் இந்த ஸ்டேட் 0 எப்படி ரேட் ஆகும்னா, ஒன்று லாம்டா ரேட்டில் இருந்து 0க்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா மியூங்கிற ரேட்டில் போகாமல் இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து இங்கே இருக்கும். அப்படின்னா லாம்டா ரேட்டில் ஸ்டேட் 1லேருந்து வந்திருக்கலாம், மியூங்கிற ரேட்டில் போகாமல் இருக்கணும். ஸோ மைனஸ் மியூ டைம்ஸ் pi 0 of t. இதுதான் நெட் ரேட். எந்த ஸ்டேட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட எல்லா இன்கமிங் ரேட்டுக்கும் ப்ளஸ் சைன் போடணும், எல்லா அவுட் கோயிங் ரேட்டுக்கும் மைனஸ் சைன் போடணும். மைனஸ் போட போகும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டேட், அதாவது 0லேருந்து இந்த ரேட்டில் போயிருக்கலாம் ஆனால் போகலை, அதனால் மைனஸ் மியூ டைம்ஸ் லாம்டாங்கிற ரேட்டில் ஸ்டேட் 1லேருந்து வந்திருக்கும், அதனால் பாசிட்டிவ் சைனு pi 1 of t. ஸோ எங்கேருந்து வருதோ அந்த ஸ்டேட் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளைட் பை த பாசிட்டிவ் ரேட்டு, எந்த ஈக்குவேஷன் எழுதுகிறீங்களோ அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ரேட்டில் போகலை அப்படின்னா மைனஸ். ஸோ இதுதான் நெட் ரேட். மைனஸ் சைனில் வர்றது அவுட் கோயிங் ரேட்டு, இது வந்து ப்ளஸ் சைனில் வர்றது இன்கமிங் ரேட்டு. இன்கமிங் ரேட் வித் தட் ஸ்டேட் எங்கேருந்து வருதோ அந்த ஸ்டேட்டோட ப்ராபபிலிட்டி, இந்த ஸ்டேட்டில் இருந்து இந்த ரேட்டில் போகலை, ஸோ மைனஸ் சைன். இப்போ அதே நான் சொன்ன ஐடியா படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸ்டேட் 1ஓட ஈக்குவேஷன் என்ன? ஸ்டேட் 1ஓட ஈக்குவேஷன் இந்த ரேட்டில் ஸ்டேட்டு 0லேருந்து வந்திருக்கும், இந்த ரேட்டில் ஸ்டேட் 1லேருந்து போகலை. இதுதான் ஸ்டேட் 1ஓட ஃபார்வர்ட் கோல்முக்ரோ ஈக்குவேஷன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நீங்கள் ஈக்குவேஷன் எழுதணும். எப்போவுமே லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க, அப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு, அப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு, அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நீங்கள் எழுதிட்டே போகலாம். இதில் 2 ஸ்டேட்டுங்கிறதுனால 2 ஸ்டேட். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷனையும் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அட் டைம் 0ல் ஸ்டேட் 1ல் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அட் டைம் டீயில் 1ல் இருக்குது, அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டேட் 1க்குரிய ஈக்குவேஷன், ஆனால் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, அதனால் P1ங்கிறது வந்து டிஃபால்ட், அதை எல்லாத்துலேயும் எழுதிக்கோங்க. மியூ டைம்ஸ் P10 அப்படின்னா இந்த ரேட்டில் ஸ்டேட் 0லேருந்து வரலாம். P11ன்னா மைனஸ் லாம்டா இந்த ரேட்டில் போகாமல் இருக்கலாம், ஸோ மைனஸ் P11. இதே இப்போ இதுக்கு முந்தின ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் 0ஓட ஈக்குவேஷன்,
ஸ்டேட் ஜீரோவோட ஈக்குவேஷன் P1 டேஷ் ஆஃப் டீனா மைனஸ் மியூ போகாமல் இருக்கிறது, மைனஸ் மியூ ஜீரோ ஸ்டேட்லேருந்து போகாமல் இருக்குது, ப்ளஸ் லேம்டா P11 ஆஃப் டி லேம்டாலேருந்து ஸ்டேட் 1லேருந்து வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பேர் வந்து கோல்மோக்ரோ ஃபார்வர்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வர்றது வந்து ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை சால்வ் பண்ணி இது இனிஷியல் கண்டிஷன் என்ன, இந்த இதுக்குரிய இனிஷியல் கண்டிஷன் வந்து P00 ஆஃப் 0 is equal to 1, P01 ஆஃப் 0 is equal to 0. ஏன்னா இது வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த ரெண்டு இனிஷியல் கண்டிஷனையும் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து P01க்கும் P00க்குரிய ஆன்சர் வந்துடும். ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன். அதே மாதிரி இங்கே உள்ள இனிஷியல் கண்டிஷன் வந்து P10 ஆஃப் 0 is equal to 0, P11 ஆஃப் 0 is equal to 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இந்த ரெண்டு இனிஷியல் கண்டிஷனோட சால்வ் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வந்துடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுல ஒரு சின்ன ஐடியா இருக்குது. சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து P10 ஆஃப் டி ப்ளஸ் P11 ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் எனி டி, ஃபார் எனி டி ஃபார் டி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. P10 ஆஃப் டியையும் P11 ஆஃப் டியையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு வந்து 1 மைனஸ் ஆஃப் இன்னொரு வேரியபிள் போட்டுட்டு ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் ரெண்டு இனிஷியல் கண்டிஷன். ஆனால் சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி 1ங்கிறதுனால ஒரு வேரியபிளை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா வர்ற ஆன்சரை நான் ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுதிடுறேன். P ஆஃப் டி that is equal to எப்படி இருக்குன்னா P00 ஆஃப் டி, P01 ஆஃப் டி, P10 ஆஃப் டி, P11 ஆஃப் டி. இதான் 2x2 மேட்ரிக்ஸோட எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா நான் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். எப்படி இருக்குன்னா லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ ப்ளஸ் mu divided by lambda plus mu e power minus lambda plus mu times t. இது வந்து P00 of t. இப்போ உங்களுக்கு P00 of t தெரிஞ்சதுனால P01 of t வந்து 1 மைனஸ் வேல்யூ தான். இப்போ நான் ஆன்சர் எழுதுறதையும் நீங்கள் இந்த 1 மைனஸ் ஆஃப் P00 of t போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். mu divided by lambda plus mu minus mu divided by lambda plus mu times e power minus lambda plus mu times. அதாவது ரோசம் வந்து 1, lambda divided by lambda plus mu divided by lambda plus mu வேல்யூ 1 வந்துடும். இந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி இந்த மேலே இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனை தனியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து lambda divided by lambda plus mu minus lambda divided by lambda plus mu e power minus lambda plus mu times t. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதுவும் அதே 1 மைனஸ் அந்த P10 ஆஃப் டி போட்டிங்கனால ஆன்சர் வந்துடும். ப்ளஸ் lambda divided by lambda plus mu e power minus lambda plus mu times t. 2x2 மேட்ரிக்ஸ் முடியுது. இதுவும் ரோசம் வந்து 1. இந்த மைனஸ் லேம்டா அதுவும் இந்த ப்ளஸ் லேம்டா அதுவும் கேன்சல் ஆகிடும். வர்ற ஆன்சர் வந்து வெறுமனை லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. இதில் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டி இல்லாமல் இருக்கும், ரெண்டாவது டேர்மில் இ பவர் மைனஸ் சம்திங் டி இருக்குது. அதனால் நீங்கள் டி ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுடைய அந்த P0 ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். P0ங்கிற மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அட் டி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இ பவர் 0 1. ஸோ அதனால் ஒவ்வொரு வேல்யூவும் என்ன ஆகிடும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகிடும்.
1 0 0 1. அதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். P of 0 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 cross 2 1 0 0 1. அப்புறம் இன்னொன்று கூட நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அது அடுத்த லெக்சரோடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. t tends to infinity இல்லை t tends to infinity போட்டிங்கன்னா e power minus infinity 0. அதனால் அந்த செகண்ட் டேர்ம் எல்லா வேல்யூவில் செகண்ட் டேர்ம் எல்லாம் போயிடும். அப்போனா உங்களுக்கு அந்த மொதல் டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போனா லாம்டா டிவைட் பை லாம்டா ப்ளஸ் மியூ, மியூ டிவைட் பை லாம்டா ப்ளஸ் மியூ ஃபஸ்ட் ரோ. ரெண்டாவது ரோவில் வந்து லாம்டா டிவைட் பை லாம்டா ப்ளஸ் மியூ, செகண்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட்டு மியூ டிவைட் பை லாம்டா ப்ளஸ் மியூ. பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ரோஸ். ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் t tends to infinity ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷனில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே எக்ஸாம்பிளுக்கு வரேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியும் கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து நீங்கள் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், π of 0 கொடுக்கணும். π of 0 வந்து சிஸ்டம் வந்து அட் டைம் 0ல் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இனிஷியல் கண்டிஷனோட சால்வ் பண்ணிங்கன்னா அந்த பையோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டிக்கு வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது அட் டைம் 0ல் வந்து அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால அது ஈஸி. ஸோ இது வந்து 2 cross 2 அல்லனா 2 state CTMC மாடலோட டைம் டிபெண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த வேல்யூஸ்க்கு பேர் தான் டைம் டிபெண்ட் அல்லனா டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டிஸ். இப்போ இதே மாதிரி ஒரு 3 state மாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2. இது வந்து 3 state மாடல், 3 state CTMC மாடல். 3 state கூட நான் கொஞ்சம் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 state வந்து முக்கோணம் மாதிரி வரும், அது கிடையாது. செயின் மாதிரி வர்றது 3 state மாடல். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் போடுறேன். 3 state மாடல். இந்த 0லேருந்து ஸ்டேட் 1க்கு போகிற ரேட் வந்து லாம்டா, 1லேருந்து 2க்கு போகிற ரேட் வந்து திருப்பியும் லாம்டா, 1லேருந்து 0க்கு போகிறது வந்து மியூ, திருப்பி 2லேருந்து 1க்கு போகிறதும் மியூ. இது வந்து பின்னாடி நம்ம க்யூயிங் மாடலில் படிக்க போகும்போது இந்த மாடலோட மீனிங் என்னன்னு தெரியும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரையாக ஒரு 3 state CTMC மாடல் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸில் வந்து எக்ஸ் ஆஃப் டிங்கிறது வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் வந்து 0 அல்லனா 1 அல்லனா 2. அதனுடைய என்ன இன்டர்பிரேஷனுங்கிறது வந்து அந்த எக்ஸாம்பிளை பொறுத்து இப்போதைக்கு அது தேவையில்லை. வித்து ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து அதே மாதிரி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். 0 1 2. நான் எப்படி ஆர்டர் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் நான் வந்து அந்த கியூ மேட்ரிக்ஸை எழுதுவேன். ஸோ இதனுடைய கியூ மேட்ரிக்ஸ் வந்து 0 1 2 0 1 2. முதல்ல நம்ம எப்போவும் எழுதணும்னா 0லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதெல்லாம் எழுதணும். 0லேருந்து 1க்கு போகிற ரேட்டை லாம்டா, 0லேருந்து 2க்கு கிடையாது 0. இப்போ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு, அதனால் உடனே இதை ஃபில் பண்ணிடலாம் மைனஸ் லாம்டா. 1லேருந்து 0, 1லேருந்து 0 மியூ, 1லேருந்து 2 லாம்டா. அப்படின்னா இந்த ரேட் வந்து லாம்டா ப்ளஸ் மியூ வித் மைனஸ் சைன். 2லேருந்து 0 கிடையாது, 2லேருந்து 1 மியூ, 2லேருந்து 2க்கு அப்போ மைனஸ் மியூ. ஸோ இதுதான் கியூ மேட்ரிக்ஸ். இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு பதிலாக அன்கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஃபார்வர்ட் கோல்மோக்ரோ equation. Forward Kolmogorov equation. Unconditional probability எழுதுறேன். Pi dash of t that is equal to pi of t times q. இங்கே வந்து இந்த pi of tங்கிறது வந்து 3 எலிமெண்ட்டு உள்ள வெக்டார். pi 0 of t, pi 1 of t, pi 2 of t. இப்போ நான் 3 ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதையும் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன்.
pi 0 dash t ஸ்டேட் 0க்கு ஈக்குவேஷன். ஸ்டேட் 0க்கு ஈக்குவேஷன் வந்து என்ன எழுதணும்னா, முதல்ல 0லேருந்து போகலை மைனஸ் லேம்டா பை 0 ஆஃப் டி. 0லேருந்து போகலை, போகிற ரேட் வந்து லேம்டா. ஸ்டேட் 1லேருந்து மியூங்கிற ரேட்டில் வரலாம், அதனால் ப்ளஸ் சைனு பை 1 ஆஃப் டி. ரெண்டாவது ஈக்குவேஷன் பை 1 டேஷ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட் 1க்குரிய ஈக்குவேஷன். ஸ்டேட் 1க்குரிய ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்தும் வரலாம், 0லேருந்தும் வரலாம், 2லேருந்தும் வரலாம், 1லேருந்து போகாமலும் இருக்கலாம். அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் டு ரைட்டுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ஸ்டேட் 0லேருந்து லேம்டாங்கிற ரேட்டில் வரலாம், ரேட் லேம்டா ப்ளஸ் மியூவில் வந்து 1லேருந்து போகாமல் இருக்கலாம், ரேட் மியூவில் ஸ்டேட் 2லேருந்து வரலாம். 3 பாசிபிலிட்டி. ஸ்டேட் 0 லேம்டா ரேட்டில் வரலாம், லேம்டா ப்ளஸ் மியூங்கிற ரேட்டில் 1லேருந்து போகாமல் இருக்கலாம், அதனால் மைனஸு. ஸ்டேட் 2ல் இந்த ரேட்டில் வரலாம். மூணாவது ஸ்டேட்டுக்குரிய ஈக்குவேஷன் ஸ்டேட் 2. ஸ்டேட் 2க்கு வந்து ஸ்டேட் 1லேருந்து லேம்டாங்கிற ரேட்டில் வரலாம், மியூங்கிற ரேட்டில் போகாமல் இருக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டி. அதாவது எப்படி நான் எழுதுவேன்னா, முதல்ல இன்கமிங் ரேட் எல்லாம் ப்ளஸ் சைனு, அவுட் கோயிங் ரேட்டில் மைனஸ் சைன், அவ்வளோதான். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நெட் ரேட், ரேட் ஆஃப் சேஞ்ச், அதான் லெஃப்ட் சைடு. இப்போ நான் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் எழுதுனேன், அதுவும் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் அதே தான் வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார்வேர்டு ஈக்குவேஷனை இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எழுதலான்னு சொல்கிறேன். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் பை டேஷ் ஆஃப் டி, இந்த 3 எலிமெண்ட்டு, பை ஆஃப் டி அதே 3 எலிமெண்ட், இங்கே டெரிவேட்டிவ் இல்லாமல் டைம்ஸ் கியூ மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் இதே 3 ஈக்குவேஷன் தான் வரும். அதாவது இந்த பை டேஷ் ஆஃப் டீங்கிறது வந்து இந்த பை ஆஃப் டி என்ன எழுதியிருக்கணும், அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டெரிவேட்டிவாக எழுதிட்டே போகிறது, தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டி இதே வெக்டார் டைம்ஸ் கியூங்கிறது இங்கே கியூ மேட்ரிக்ஸு, இங்கே கியூ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் நான் எழுதிடுறேன், தட் இஸ் pi 0 dash t, pi 1 dash t, pi 2 dash t, that is equal to, இங்கே இடம் இல்லாதனால வெறும் pi of t, qங்கிறது இங்கே இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் இந்த 3 ஈக்குவேஷன் தான் வரும், இந்த 3 ஈக்குவேஷன் தான் வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷன் வேணும். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு இனிஷியல் கண்டிஷன் நான் அசியூம் பண்ணது வந்து pi 0 of 0, pi 0 of 0, அதாவது டைம் 0ல் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேட் 0ல் இருக்குதுன்னு நான் வச்சுக்கிறேன். வேறு கடவுள் நீங்கள் வச்சுக்கலாம். டைம் 0ல் சிஸ்டம் ஸ்டேட் 1லே இருக்குது, 2லே இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். நான் வைக்கிற எக்ஸாம்பிள் வந்து டைம் 0ல் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேட் 0ல் இருக்குது, அதனால் ப்ராபபிலிட்டி 1. அதனால் வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராபபிலிட்டி வந்து 0. இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷனில் இந்த சிஸ்டம் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து பை ஐ ஆஃப் டி, ஐ இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2. இது சாதாரண ஈக்குவேஷன் தான். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டு, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த பழைய லாஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது 3 அன்னோன், 3 இனிஷியல் கண்டிஷன். அதனால் அந்த 1 மைனஸ் லாஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. இப்போ 2 ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஒரு ஈக்குவேஷனை குறைக்கிறதுக்காக 1 மைனஸ்ன்னு போட்டு பண்ணலாம். இங்கே வந்து 3 ஸ்டேட்டுங்கிறதுனால அது ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் நிறைய வழி இருக்குது. ஒரு வழி வந்து என்னென்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது சிஸ்டம் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அப்புறம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் சால்வ் பண்ணிவிட்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை வர்ற ஆன்சரை, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வர்ற ஆன்சரை இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டைம் டிபெண்டன்ட்டில் ஆன்சர் வந்துடும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி, இந்த 3 ஈக்குவேஷனுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி, ஒரு ஐகன் வேல்யூ மெத்தட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஐகன் வெக்டார் எல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அது நிறைய மெத்தட் இருக்குது. ஈஸியான மெத்தட் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா 3 ஈக்குவேஷன், 3 அன்னோன், ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான். அதனால் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா லாப்லாஸ்
ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா இந்த இனிஷியல் கண்டிஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா எஸ் ஆஃப் பை 0 கேப் எஸ், இது வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட்டேஷன். பை 0 ஆஃப் எஸ்ன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பை 0 ஆஃப் டி மைனஸ் 1. ஏன்னா பை 0 ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால இங்கே இந்த 1 வரும். lambda times pi 0 cap of s plus mu times pi 1 cap s. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். பார்த்துங்க, உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா பை 0 ஆஃப் டேஷ்டிங்கிறது வந்து s டைம்ஸ் பை 0 ஆஃப் s மைனஸ் லாம்டா டைம்ஸ் பை 0 ஆஃப் s ப்ளஸ் மியூ டைம்ஸ் பை 1 ஆஃப் s. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா s டைம்ஸ் பை 1 ஆஃப் கேப் s that is equal to lambda times pi 0 of s minus lambda plus mu times pi 1 cap of s plus mu times pi 2 of cap of s. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா s times pi 2 cap of s that is equal to lambda times pi 1 cap of s minus mu times pi 2 cap of s. மூணு ஈக்குவேஷன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில். இது இப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து பை கேப் ஆஃப் எஸ்ஸில் 0 1 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து பை 0 ஆஃப் டி that is equal to 1 divided by 1 plus. நான் இப்போ ஒரு சின்ன நோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன நோட்டேஷன்னா ரோங்கிறது வந்து லாம்டா டிவைடட் பை மியூ. இதை நான் பின்னாடி லாஸ்ட் மாடல்லையும் யூஸ் பண்ணுவேன். லாம்டா டிவைடட் பை மியூ வந்து ரோன்னு யூஸ் பண்ணுவேன், இங்கேயே யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து 1 டிவைடட் பை ரோ ப்ளஸ் ரோ ஸ்கொயர். இது வந்து முதல் டேர்ம். இந்த டேர்ம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி. இந்த இப்போ போன ஆன்சருக்கு 2 ஸ்டேட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி. அதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் டி இருக்கும். இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா மியூ டைம்ஸ் டி டிவைடட் பை 2 ரோ மைனஸ் 2 டைம்ஸ் 1 ப்ளஸ் ரோ டைம்ஸ் ரூட் ரோ. இது வந்து ரெண்டாவது டேர்ம். இது வந்து ரெண்டாவது டேர்ம். இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது. ப்ளஸ் ரோ டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ. உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து ப்ளஸ் லாம்டா மியூ. அங்கே முந்தின டேர்ம் வந்து மைனஸ் லாம்டா மியூ, இங்கே வந்து ப்ளஸ் லாம்டா மியூ. அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் கொஞ்சம் சேஞ்சு. ப்ளஸ் 2 டைம்ஸ் 1 ப்ளஸ் ரோ. நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்களும் அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து பை 0 ஆஃப் டி. இதே மாதிரி நீங்கள் பை 1 ஆஃப் டி அதுவும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3க்குமே ஆன்சர் வந்துடும். பை 1 ஆஃப் டி. இந்த ஆன்சர் கொஞ்சம் ரோ டிவைடட் பை 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர். ரெண்டாவது டேர்ம் வந்து ரோ டைம்ஸ் மைனஸ் ரோ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ டைம்ஸ் இ பவர் லாம்டா ப்ளஸ் மியூ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா மியூ டைம்ஸ் டி டிவைடட் பை 2 ரோ மைனஸ் 2 டைம்ஸ் 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ. இது ஒரு சின்ன ஒரு பேட்டர்னில் இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து எல்லா ஆன்சரையும் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ரோ டைம்ஸ் மைனஸ் ரோ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் மியூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா மியூ டைம்ஸ் டி டிவைடட் பை 2 ரோ ப்ளஸ் 2 டைம்ஸ் 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ. இது வந்து ரெண்டாவது ப்ராபபிலிட்டியோட ஸ்டேட் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். இதே மாதிரி
பை 2 ஆஃப் டி எழுதுனீங்கன்னா இப்போ இதை வச்சு நீங்கள் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்கலாம். ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஸ்கொயர் டைம்ஸ் e power minus lambda plus mu minus square root of lambda mu times t divided by 2 rho minus 2 times 1 plus rho times root rho plus rho square e power minus lambda plus mu plus square root of lambda mu times t divided by 2 rho plus 2 times 1 plus rho. இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி 1. அதனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பை 0 ஆஃப் டி ப்ளஸ் பை 1 ஆஃப் டி ப்ளஸ் பை 2 ஆஃப் டி ப்ராபபிலிட்டி 1. அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1 வரணும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சரோடைய செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மு, அதே மாதிரி செகண்ட் ப்ராபபிலிட்டியோட செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம், தேர்டு ப்ராபபிலிட்டியோட செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம், இது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில நடுவில் இருக்கிற டேர்ம்ஸோட கேன்சல் ஆகிடும். இந்த நடுவில் பாருங்கள் ரோ டைம்ஸ் மைனஸ் ரோ, அப்படின்னா மைனஸ் ரோ ஆகுதா, இந்த மைனஸ் ரோ ஸ்கொயர் ப்ளஸ் ரோ மைனஸ் ரோ ஸ்கொயர், அதுவும் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ரோ ப்ளஸ் ரோ இன்னொன்று, அப்படின்னா ரோ டைம்ஸு ப்ளஸ் ரோ, அதுவும் இங்கே முதல்ல இருக்கிற மைனஸ் ரோ அதோட கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இதே மாதிரி லாஸ்ட்டு டேர்மை பார்த்தீங்கன்னா ரோ டைம்ஸ் ப்ளஸ் ரூட் ரோவும் இங்கே இருக்கிற ரோ டைம்ஸ் மைனஸ் ரூட் ரோவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரோ மைனஸ் ரோவும் இந்த ப்ளஸ் ரோ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நெட்டாக மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 6 டேர்மும் அதுக்குள்ளேயே கேன்சல் ஆகி எல்லாமே 0 ஆகிடும். அப்படின்னா இந்த முதல்ல இருக்கிற 3 டேர்மு தான் நிற்கும். இது 1 டிவைடட் பை ரோ ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் எல்லாம் காமன். அதனால் நியூமரேட்டர் வந்து 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர், டினாமினேட்டர் 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயருங்கிறதுனால அந்த வேல்யூ 1. ஸோ அதனால் எனி டைம் டி ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். இன்னொரு அப்சர்வேஷன், அட் a time equal to t equal to 0 போட்டிங்கன்னா, டைம் t equal to 0 போட்டிங்கன்னா பை 0 ஆஃப் 0 வந்து 1 வரணும், மீதி எல்லா வேல்யூ வந்து 0 வரணும். அதுவும் கேன்சல் ஆகும். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அந்த டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் t tends to infinity போட்டிங்கன்னா எல்லாத்தோடைய செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் 0 ஆகிடும். அப்போது இந்த முதல்ல இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் நிற்கும். ஸோ t tends to infinity போட்டிங்கனாலும் அந்த ப்ராபபிலிட்டி வந்து சம்மேஷன் 1 வரும். அதை நம்ம எப்படியும் அடுத்த லெக்சரில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க 3 ஸ்டேட் எக்ஸாம்பிள் வந்து 2 ஸ்டேட் எக்ஸாம்பிளோட கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதே மாதிரி நிறைய ஸ்டேட் வர ஈக்குவேஷன் கூட்டிகிட்டு போகும், சிஸ்டம் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கூட்டிகிட்டு போகும். அப்போ சால்வ் பண்ணுற மெத்தடும் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஸ்டேட்ஸு கூட சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நிறையா வரும். அப்போது நீங்கள் உங்களால் இனிஷியல் கண்டிஷன் வச்சு சால்வ் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து டைம் டிபெண்ட் அல்லனா டிரான்சியன்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதுதான் ஃபார்வர்டு ஈக்குவேஷன். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். நான் பேக்வேர்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்கல. நான் எழுதி கொடுக்குறது எல்லாமே ஃபார்வேர்டு கொல்முக்குற ஈக்குவேஷன். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.